Hello guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 976வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல நிறையவே சூப்பரான அப்டேட்ஸோட தான் வந்திருக்கேன். ஸோ எப்பவும் மாதிரி இன்னைக்கும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரியல்மியோட நார்சோ 60 சீரியஸ், அது போக ஒன்பிளஸ்லேருந்து ஒன்பிளஸ் நாட் 3 சீரியஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி பார்க்கலாம். இது போக Xiaomiல ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், Xiaomiலேருந்து ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Xiaomi 9th anniversary சேல் அப்படின்ற நேம்ல இந்த ஆஃபர் வருது. 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இதை ரன் பண்றாங்க. இதுல நிறையவே ஆஃபர் கொடுத்திருக்காங்க. குறிப்பா அவங்களோட ஃபிளாக்ஷிப் மொபைலான Xiaomiயோட Xiaomi 12 Pro அப்படின்னு பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது 63,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ 42,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு அவைலபிளா இருக்கு. இது மட்டும் இல்லாம HDFCயோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் 2,000 ரூபாய் கம்மியாகும். ஸோ இதை 40,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு வாங்க முடியும். ஒருவேளை எக்ஸ்சேஞ்ச் போனஸையும் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதுல 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுங்க. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 38,000 ரூபாய் பிரைஸ்க்குலாம் இந்த மொபைலை வாங்கிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைஸிங் இந்த மொபைல் தரமான டீல். இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஸோ இந்த ஆஃபர் பீரியட் ஃபுல்லாமே ஒரு நல்ல ஆஃபரை இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. அடுத்து விவோலேருந்து V27 4G அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் வரப்போகுதான். V சீரியஸ் அப்படின்னு ஒன்று நல்ல மொபைலாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் நான் கவர் பண்ணலான்னு நினச்சேன். என்னடா விவோ இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா, இவ்வளோ பெரிய கம்பெனி நீங்கள் பண்ணுறக்கூடிய வேலையா இது அப்படின்ற மாதிரியான ஒரு மொபைல் தாங்க இது. ஏன்னா இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு டியூட்ராம் நாச்சோட வந்து வரப்போற ஒரு மொபைலா இருக்கு. அது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல 6.64 இன்ச்சஸ் ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே, மீடியாடெக்கோட ஹீலியோ G85 அப்படின்ற ப்ராசரோட 50 MPக்கான மெயின் கேமரா, 44 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருதுங்க. இது இந்த மாசம் கடைசியா லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இருந்தாலும் 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஸ்பெக்ஸ்ல இப்போ அதுவும் விவோட V சீரிஸ்ல ஒரு மொபைல் என்ன சொல்ல, ஏன்னா V சீரிஸ்னாலே பிரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. இந்த டைம் ரொம்ப ஓவரா பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து ரியல்மிலேருந்து அடுத்த அணியாங்க ரியல்மியோட Realme Narzo 60 சீரிஸை லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரியல்மியோட Narzo 60 பற்றி பார்க்கலாம். இந்த Narzo 60 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 6.43 இன்ச்சஸ்க்கான 90 Hz AMOLED டிஸ்பிளேயோட வருது. கூடவே மீடியாடெக்கோட MediaTek 6020 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 64 MPக்கான மெயின் கேமரா, 16 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. 5000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனோட 8GB 128GB 18,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கும், 8GB 256GB 20,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கும் வருதுங்க. ஸோ இந்த மொபைலே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான். ஏன்னா அந்த ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் நல்லாலாம் பர்ஃபார்ம் பண்ணாதுங்க. பேர் தான் ரொம்ப பெருசாக வச்சிருக்காங்க. இது சரி, இதை கூட விட்டுலாம் அப்படின்னு விட்டா இது கூடயே ரியல்மிலேருந்து Realme Narzo 60 Pro அப்படின்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ணாங்க. இதை பற்றி பேச ஒன்றுமே இல்லை. அப்படியே ரியல்மியோட Realme 11 Pro இந்த மொபைலை ரீபிராண்ட் பண்ணி எட்டு வந்திருக்காங்க. ரீபிராண்ட்னு கூட இதை சொல்ல முடியாது, நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணி எட்டு வந்திருக்காங்க. ப்ரைஸிங்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கு. 8GB 128GB 24,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கும், 12GB 256GB 27,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கும், 12GB 1TB வேரியன்ட் இது மட்டும் தான் புதுசாக இருக்கு 30,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கும். கண்டிப்பாக யாரும் இதை 30,000 ரூபாய்க்கு வாங்க போறது இல்லை. இந்த மொபைலில் 1TB ஸ்டோரேஜ் வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்றதும் தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு. அதில் இதை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு யோசனை வந்தது, எதுக்கு இந்த மாதிரி இவங்க லான்ச் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வந்தது. என்ன தெரியுமா, ஃப்ளிப்கார்ட்டுக்காக ரியல்மியோட 11 ப்ரோவையும், அமேசானுக்காக ரியல்மியோட Narzo 60 ப்ரோவையும் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. வாண்ட வாங்கின காசுக்கு உனக்கு ஒரு குத்து, வாண்ட வாங்கின காசுக்கு உனக்கு ஒரு குத்து அப்படின்ற கதையாக தான் இருக்கு இவங்க லான்ச் பண்ண மொபைல். எனக்கு தெரிஞ்சு இது தவிர வேற என்ன காரணம் இருக்க போகுதுன்னு சுத்தமா புரியலங்க. அடுத்து இன்ஸ்டாகிராம்லேருந்து ட்விட்டர் மாதிரியே த்ரெட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வர ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே ட்விட்டர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது அவைலபிளாக இருக்குது. உங்களால் ஆப்பிள் அது போக ஆண்ட்ராய்ட் ஃபோன் ரெண்டுலேயுமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட ஐடியை வச்சு லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேருந்து நிறைய ஃபீச்சர் இதுக்கு எட்டு வராங்களாம். நீங்கள் வந்து சோசியல் மீடியாவை ரொம்ப விரும்புவீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஒன்பிளஸ்லேருந்து ஒன்பிளஸ் நாட் C3 இந்த மொபைலும் வந்துருச்சு. ஸோ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7 inches Full HD plus 120 Hz AMOLED டிஸ்பிளேயோட வருது. கூடவே உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 782G அப்படின்ற ஒரு 5G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 50 MPக்கான சோனி கேமரா, 16 MP ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh பேட்டரி, 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இதனோட 8GB 256GB வேரியன்ட் 27,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல வருது. இந்த மொபைல் எதுக்குடா நீங்க 27,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஏன்னா ஒன்பிளஸ்லேருந்து ஒன்பிளஸ் 10Rன்னு ஒரு மொபைல் இருக்குது. இப்போ வந்து ஒன்பிளஸோட ஒன்பிளஸ் நாட் 3 வேறு லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து 10R விலையை கம்மி பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா அது ஒரு 30,000 ரூபாய்க்கு வந்துடும். ஸோ கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து நாட் C3 விட ஒன்பிளஸ் 10R பெட்டராக இருக்குமோ அப்படின்னு தோணுதுங்க.
இந்த மொபைலை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ப்ரைஸிங் கொஞ்சம் ஓவர் அப்படின்னு தான் தோணுது. பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்றது. அடுத்து ஒன்ப்ளஸோட ஒன்ப்ளஸ் நாட் 3 இந்த மொபைல் வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான், எந்தவித வித்தியாசமும் இல்லை. எதிர்பார்த்த சேம் ஸ்பெக்ஸ், கேமரா மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் ஸ்பெக்ஸோட தான் இந்த மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து 34,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. வர 15ஆம் தேதியிலேருந்து அமேசானில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சேலில் எப்போ மாதிரி கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்குது, 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ 33,000 ரூபாய்க்கு உங்களால் இந்த மொபைலை வாங்க முடியும். அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ. இன்றைக்கி நிறைய நியூஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். எந்த நியூஸ் பிடிச்சிருந்தது கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.